ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்டோரியில் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். 18 வருஷத்துக்கு அப்புறம் வைரல் ஆகுதுன்னா விஷயம் எல்லாமே யாருக்கும் ஒரு குட்டிக்கு திறமைசாலி தான். அழகு இருந்தால் ஆபத்து இருக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனால் அறிவும் அதிகமாக இருக்கும்னு இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் லைஃப்பில் தான் நினச்சது ஒன்று, கிடைச்சது ஒன்று, பிடிச்சது ஒன்றுன்னு இருக்குன்னு பார்த்தா விலங்குகளுக்கும் கூட ஆசைலாம் இருக்கும், ட்ரீம்லாம் இருக்கும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆசைப்பட்டதை அடைய வயசும் சைஸும் தேவையில்லைன்னு நிரூபித்த ஒரே ஜீவன். விட்டாலும் சாவன், ஆனால் எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு தான் சாவன்னு சொன்னவன். யூ ஆர் எ கிரேட். என்னடா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்க, யாருன்னே சொல்ல அப்படி தானே நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்லை, நம்ம பென்குயின் தான். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பென்குயின் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, அது பனிக்கட்டியில் வாழும். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், டின்னியாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், க்ரேஸியாக இருக்கும், இன்னோசென்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தானே நினச்சிட்ருக்கோம். ஸோ இதையெல்லாம் தாண்டி பென்குயினுக்கும் ட்ரீம் இருக்குங்கிறத நம்ம இந்த கதை மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கு வெர்னர் ஹெர்சார் எழுதியிருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னா என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்ற டைட்டிலில் தான் எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. ஸோ பென்குயின் பற்றி நம்ம அழகுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கிறதையும் தாண்டி பென்குயினுக்கு கூட ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது, மோட்டிவேஷன் இருக்குது, அதுவும் லைஃப்பில் வந்து சாதிக்கணும்னு நினைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னதான் 7 பப்ளிஷ் பண்ணாலும் 18 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அது வைரலாக பேசப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட திறமையால் மட்டும்தான். இந்த கிளிப் வந்து 2010 அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னா பென்குயின் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கில் வெர்னர் ஹெர்சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டாக்டர் டேவிட் ஆன்லி அப்படின்ற ஒரு பர்சன்ட்ட போய், அவர் வந்து மெரெயின் பற்றி படிக்கிறவர், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பென்குயினோட ஒரு சில சேஞ்சஸான நடவடிக்கைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் பென்குயின் வந்துட்டு ஒரு சில டைம் வந்து விசித்திரமாக நடந்துக்குமா, அது எப்படிலாம் நடந்துக்கும், திடீர்னு அதோட சேஞ்சஸோ இல்லை டிப்ரெஷன் ஆகி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அதோட லைஃப் ஸ்டைலில் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு டேவிட் சொல்லியிருக்காரு, பென்குயின் வந்து இது வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான விஷயத்த நான் பண்ணதே இல்லை, அது வந்து ஒரு பாறையில் கூட இடிச்சுக்காது, அந்தளவு வந்து கிளவராக இருக்கும். ஸோ அந்த கிளவராக இருக்கிறதுனால அது வந்து எப்பயுமே அதோட ஃபுட்டு, சர்வைவல், அதோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குமே தவிர திடீர்னு எந்த சேஞ்சஸும் பண்ணதில்லை. பட் வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை வந்து பென்குயின் கிட்ட பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து திசை மாறி ஃபுட்டு, சர்வைவலு, குடும்பம் வேணாம் அப்படின்ட்டு திசை மாறி வேறு ஏதோ ஒரு பக்கத்தை மட்டும் நோக்கி நடந்து போயிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் மூட்டுச்சு. என்னடா இவ்வளோ கிளவராக இருந்த ஒரு பென்குயின் திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஒரு திங்ஸை வந்து பண்ணுது அப்படின்னு எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது எதனால் நடக்குது, திடீர்னு அந்த பென்குயின் வந்து ஏன் திசை மாறி அது பாட்டுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் தனியாக நடந்து போகணும் அப்படின்ற விஷயம் வந்து எதனால் நடக்குதுன்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணுற எல்லாரும் சொல்கிறாங்க அது வந்து டிப்ரெஷன் ஆனதுனால தான் அப்படி போச்சு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவாக சொல்லாமே, பென்குயின் டிப்ரெஷன் அப்படிங்கிறத மாற்றி பென்குயின் அச்சீவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க அந்த பென்குயின் அச்சீவர் அதோட லைஃப்பில் எப்படிலாம் இருந்துச்சு, எதை மாதிரி மாறிச்சு, அதோட எண்டிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு கூட்டமான பென்குயின்லாம் இருந்துச்சான். அது எல்லாமே ஃபுட்டுக்காகவும் நிறைய விஷயத்துக்காகவும் சர்வைவல் பண்ணுறதுக்காகவும் அந்த இடத்துல வந்து ஒத்துமையாக எல்லாமே சேர்ந்து தான் இருந்துச்சான். சேர்ந்து இருக்கும்போது அது ஃபுட்டு தேடி போகுமா, எல்லோரும் சேர்ந்து மீனை பிடிச்சி சாப்பிடுமா, அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சான். அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் போச்சான். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு பென்குயின் மட்டும் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸாக இருந்துச்சான். என்னடா இது இத்தனை நாளாக நம்ம கூட்டத்தில் தானே இருந்துச்சு, இன்றைக்கி எங்கே போச்சு, தனியாக எங்கேயும் காண போச்சே அப்படின்னு சொல்லி எல்லா பென்குயினும் திரும்பி பார்த்தப்போ தான் அந்த பென்குயின் வந்து தனியாக ஒரு மலையை நோக்கி நடந்து போய்கிட்டே இருந்துச்சான். அந்த மலை வந்து இது இருக்கிற இடத்துல இருந்து 70 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த மலைக்கிட்ட போனால் சாப்பாடு எதுவுமே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக அதுங்க சாப்பாடு இல்லைன்னா இறந்துரும். ஸோ கண்டிப்பாக அந்த மலைக்கிட்ட அது போச்சு அப்படின்னா அதுக்கு டெத்து தான், சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லுங்கள்.
பட் அதெல்லாம் அந்த பெண்குயினுக்கும் தெரியுமா, தெரிஞ்சும் வந்து அது அந்த மலையை நோக்கியே நடந்து போயிட்டே இருந்துச்சாம். எதை பற்றியுமே யோசிக்காமல், அதோட ஃபேமிலிஸ், அது முன்னாடி இருந்த அந்த குரூப்ஸ் எதை பற்றியுமே யோசிக்காமல் அது பாட்டுக்கு அந்த மலையை நோக்கி நடந்து போய்கிட்டே இருந்துச்சாம். அந்த மலையை நோக்கி நடந்து போயிட்டுருக்கா அந்த பெண் குயின் வந்து அது கூட இருக்கிற ஒரு சிலர்கிட்ட கேட்டுச்சான், இந்த மாதிரி நான் அங்கே போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு மற்ற பெண் குயின்ஸ்லாம் இல்லைப்பா நான் வரலை, நீ வேணா போ அப்படின்னு சொல்லிச்சான். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண் குயின் சொல்லிச்சான், என்னது போறியா, இல்லை உன்னாலலாம் அங்கே போகவே முடியாது, உன்னால் இது முடியாது, ஸோ அங்கே போனால் நீ இறந்துருவ, எதுக்காக நீ அங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு இந்த பெண் குயின் சொல்லிச்சா, என்னால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது, நான் போய் தான் ஆவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை நோக்கி போயிட்டே இருந்துச்சான். ஸோ இந்த இடத்துல அந்த பெண் குயின் சொல்கிறது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும் போது, இல்லை உன்னால் முடியாது, நீ பண்ணாத அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சரி நீங்கள் யாரும் என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குயின் மட்டும் அந்த மலையை நோக்கி நடந்துச்சான். நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்கிட்டே இருந்துச்சான். இது என்ன பெண் குயின்கள் எல்லாமே வந்து ஒத்துமையாக கூட்டணியாக தான் இருக்கும். ஸோ திடீர்னு இந்த மாதிரி பண்ணுதே அப்படின்ற அங்கே அதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி வழி தவறி போயிடுச்சு போல் பெண் குயின். ஸோ நம்ம அதோட கூட்டத்துக்கூடயே கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெண் குயினை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் அந்த கூட்டத்திலேயே விட்டுருக்காரு. பட் அப்பையும் அந்த பெண் குயின் வந்து அந்த கூட்டத்தோடு சேராமல் அது மலையை நோக்கி நடந்து போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருச்சு. அதனால தான் அது வந்து திருப்பி அவங்க கூட்டு வந்து விட்டாலும் அதே இடத்துல சர்வைவ் பண்ணாமல் அதோட கோல்ஸை நோக்கி திருப்பியும் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல பெண் குயினுக்கும் ட்ரீம் இருக்கும்னு அப்படின்ட்டு. ஸோ இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக ஒரு பர்சன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ட்ரீம்ஸ், பெண் குயினுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் உணர்த்துது. இது வெறும் பர்சன்ஸ் அனிமல்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில். ஸோ அந்த ரோஸ் செடி வந்து துளுத்து வந்து அது ஒரு ரோஜாப்பூ முட்டு விட்டு அதுக்கப்புறம் அது ரோஜாப்பூவை மாறுச்சு அப்படின்னா அது ஒரு வெற்றியாக நினைக்கிது. ஸோ அதே மாதிரி தான் பெண் குயினும் அதோட லைஃப்பில் அந்த 70 மீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க அந்த மலையை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு வெற்றியாக நினைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் சொல்கிறதையுமே கேட்காம என்னால் முடியும் அப்படின்னு நம்பி அந்த பெண் குயின் அந்த மலையை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கிட்டக்கும் போயிடுச்சு. போன உடனே அதுக்கு ஃபுட்டு கிடைக்காததுனால அங்கேயே இறந்துருச்சு. ஸோ இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்காக நம்ம எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுறோங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போது பர்சனாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச படிப்பு ஒன்றா இருக்கும், ஆனால் நமக்கு வேலை கிடைச்சது ஒரு விஷயமா இருக்கும். நம்மளை சர்வைவலுக்காகவும் ஃபுட்டுக்காக மட்டுமே அந்த வேலையை செய்கிறோம். ஸோ இந்த பெண் குயின் வந்து சர்வைவலுக்காகவும் ஃபுட்டுக்காகவும் மட்டும் அந்த வேலையை செஞ்சுருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அது மற்ற பெண் குயின் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசவே பட்டிருக்கோம் மாட்டோம். ஸோ அதோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அதை நோக்கி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுனால யார் என்ன தடையாக சொன்னாலும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு முடிவெடுத்து அதோட பிடிச்ச விஷயத்த செஞ்சு செத்தே போனாலும் எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனில் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக சூப்பரான ஸ்டோரி இது, எல்லோரும் பாருங்கள், நல்லாயிருக்கு. சின்ன கதை தான், ஒரு சின்ன ஆள் தான், குட்டி பர்சன் தான் அந்த பெண் குயின். ஸோ அந்த பர்சனுக்குள்ளேயே இவ்வளோ ட்ரீம்ஸ், இவ்வளோ புதைக்கப்பட்ட ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மோட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்மளால் முடியாது, உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது என்னால் முடியும், என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க சொல்லவே மாட்டாங்க. நம்ம என்ன செஞ்சாலுமே யாராவது ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. நம்ம நல்லது நம்ம கரெக்டாக செஞ்சாலும் தப்புன்னு தான் சொல்ல போகிறாங்க, தப்பாக செஞ்சாலும் தப்புன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம மனசுக்கு நேர்மையாக, நம்ம போகிற இடம் கரெக்டாக நேர்மையாக நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 10 பர்சன் அவரோட லைஃப்பில் அச்சீவ் பண்ண மாதிரி நம்மளும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் நம்மளோட கோல்ஸை தேடி ஓடிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன்.
Thanks for watching. Subscribe my channel. Shafi Lit Talk.